தொகுதி 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும். பிரிவு 1.9 ரேடியம் மற்றும் யுரேனியம் குறித்த ஆரம்பகால உலகளாவிய வர்த்தகம் ஆய்வறிக்கை. 1. ஆய்வு அறிமுகம் மற்றும் வரலாற்று பின்னணி. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை யூரேனியம் என்பது வணிகரீதியாக பெரிய மதிப்பற்ற ஒரு கனிமமாகவே கருதப்பட்டது. இது முதன்மையாக கண்ணாடி பொருட்களுக்கு மஞ்சள் பச்சை நிறமூட்டவும் வாசலின் கிளாஸ் பீங்கான் பாத்திரங்களில் சாயமிடுவதற்கும் மட்டுமே மிகக் குறைந்த அளவில் பயன்பாட்டில் இருந்தது. ஆனால் 1898 இல் மேரி கியூரி மற்றும் பியர் கியூரி தம்பதியர் பிட்ச்பிளென் எனும் யுரேனிய தாதிலிருந்து ரேடியம் பிரித்தெடுத்த பிறகு உலக வர்த்தக நிலப்பரப்பு தலைகீழாக மாறியது. 20ஆம் நூற்றாண்டின் முதல் 3 தசாப்தங்களில் ரேடியம் உலகின் மிகக் அரிதான மிக அதிக விலையுள்ள வர்த்தக பொருளாக உயர்ந்தது. இக்காலகட்டத்தில் யுரேனியம் என்பது ரேடியத்தை பிரித்தெடுக்கும் போது கிடைக்கும் ஒரு பயனற்ற கழிவுப் பொருளாகவே பாய் புரோடக்ட் பார்க்கப்பட்டது. 1938 இல் அணுக்கரு பிளவு கண்டறியப்பட்ட பிறகே ரேடியத்தின் வர்த்தக மதிப்பு சரிந்து யுரேனியம் உலகின் மிகச் சக்திவாய்ந்த புவிசார் அரசியல் மூலப்பொருளாக அவதரித்தது. 2. உலகளாவிய ரேடியம் வர்த்தகத்தின் பரிணாமமும் ஏகபோக நிலைகளும். ரேடியம் உமிழும் ஒளி உமிழ்வு லூமனெசன்ஸ் மற்றும் புற்றுநோய் சிகிச்சையில் பயன்பட்ட ரேடியம் கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியம் தெரப்பி பிராகதெரப்பி காரணமாக இதன் உலகளாவிய தேவை கணிசமாக உயர்ந்தது. 1900 முதல் 1940 வரை உலகச் சந்தையில் 4 முக்கிய உற்பத்தி மையங்கள் ஏகபோக அதிகாரத்தை செலுத்தின. 1. ஜோச்சிம்ஸ்டால் ஆஸ்திரியா 2. பாரடாக்ஸ் வேலி அமெரிக்கா 3. ஷிங்கோலோபே பெல்ஜிய காங்கோ 4. போர்ட் ரேடியம் கனடா 1898 முதல் 1912 வரை முதல் ஏகபோகம் 1912 முதல் 1922 வரை கார்னோடைட் யுகம் 1922 முதல் 1930 வரை UMSK உலக ஏகபோகம் 1930S-1940 வடஅமெரிக்க வர்த்தகம். 1. ஜோச்சிம்ஸ்டால் சுரங்கங்கள் ஜோஆகிம்ஸ்டேல் ஆஸ்திரோ ஹங்கேரிய பேரரசு. தற்போதைய செக் குடியரசில் உள்ள ஜசிமோவ் பகுதியில் இருந்த இச்சுரங்கங்களே உலகின் முதல் பிட்ச்லின் மூலமாக இருந்தன. ஆஸ்திரிய அரசாங்கம் தாதின் ஏற்றுமதிக்கு தடை விதித்து ரேடியத்தின் உலக விநியோகத்தை முழுமையாக கட்டுப்படுத்த முயன்றது. இதனாலேயே மேரி கியூரி டன் கணக்கிலான சுத்திகரிக்கப்பட்ட தாது கழிவுகளிலிருந்து மில்லிகிராம் கணக்கில் ரேடியத்தை பிரித்தெடுக்க வேண்டியிருந்தது. 2. அமெரிக்காவின் கார்னோடைட் யுகம் பாரடாக்ஸ் வாலி கொலராடோ. முதலாவது உலகப்போரின் போது 1914 முதல் 1918 வரை கைக்கடிகாரங்கள் மற்றும் இராணுவ கருவிகளின் எண்களை இரவில் ஒளிரச் செய்யும் ரேடியம் சாயத்தின் தேவை அதிகரித்தது. அமெரிக்கா தனது கொலராடோ மற்றும் யூட்டா மாநிலங்களில் கிடைத்த கார்னோடைட் தாதிலிருந்து ரேடியத்தை பிரித்தெடுத்தது. 1913 முதல் 1922 வரை அமெரிக்காவின் ஸ்டாண்டர்ட் கெமிக்கல் கம்பெனி உலக ரேடியம் சந்தையை கட்டுப்படுத்தியது. அக்காலத்தில் 1 கிராம் ரேடியத்தின் விலை $1,00,000 முதல் $1,20,000 வரை தற்போதைய மதிப்பில் மில்லியன் கணக்கான டாலர்கள் விற்பனையானது. 3. பெல்ஜியத்தின் கடங்கா திருப்புமுனையும் உலக ஏகபோகமும் பெல்ஜன் காங்கோ. 1915 இல் பெல்ஜிய காங்கோவின் கடங்கா மாகாணத்தில் உள்ள ஷிங்கோலோபி என்னுமிடத்தில் ராபர்ட் ரிச்சார்ப் எனும் ஆங்கிலேய பொறியாளரால் உலகிலேயே மிக அடர்த்தியான பிட்ச்லின் தாது படிவுகள் கண்டறியப்பட்டன. அமெரிக்க தாதுக்களில் 0.5 விழுக்காடு முதல் 1 விழுக்காடு மட்டுமே யுரேனியம் இருந்த நிலையில் ஷிங்கோலோப்வே தாதில் 50 விழுக்காடு முதல் 65 விழுக்காடு வரை தூய யுரேனியம் இருந்தது. பெல்ஜிய நிறுவனமான யூனியன் மினியரே டு கடான்கா UMSK இத்தாதை பெல்ஜியத்தில் உள்ள ஓலன் சுத்திகரிப்பு ஆலைக்கு கொண்டு சென்று ரேடியத்தை பிரித்தெடுத்தது. 1922 இல் சந்தைக்கு வந்த UMSK அமெரிக்க நிறுவனங்களை விட மிக குறைந்த விலைக்கு ரேடியத்தை விற்று அமெரிக்கச் சந்தையை முற்றிலுமாக அழித்து உலகளவில் 80 விழுக்காடுக்கும் அதிகமான ஏகபோகத்தை கைக்கொண்டது. 4. கனடாவின் எல்டோராடோ சுரங்கம் எல்டராடோ மைன் கிரேட் பேர் லேக். 1930 இல் கில்பர்ட் லபின கனடாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கிரேட் பேர் ஏரிக்கரையில் பிட்ச்லின் தாதை கண்டறிந்தார். கனடாவின் எல்டோராடோ கோல்ட் மைன்ஸ் நிறுவனம் பெல்ஜியத்தின் UMSK நிறுவனத்துடன் இணைந்து உலக ரேடியம் சந்தையை பகிர்ந்து கொள்ளும் ரகசிய வணிக கூட்டமைப்பை காட்டல் 60 விழுக்காடு பெல்ஜியம் 40 விழுக்காடு கனடா அமைத்தது. 3. சந்தை மாற்றம் ரேடியத்திலிருந்து யுரேனியத்திற்கு 1938 முதல் 1940 வரை. 1938 டிசம்பரில் ஓட்டோ ஹான் மற்றும் லிஸ் மீட்னர் அணுக்கரு பிளவை கண்டறிந்ததைத் தொடர்ந்து உலக வர்த்தக வரலாற்றுப் போக்கே மாறியது. கழிவிலிருந்து உத்திசார் தாதுவிற்கு 1938 வரை 1 கிராம் ரேடியத்தை பெற 300 டன் பிட்ச்லின் சுத்திகரிக்கப்பட்டு மீதமிருந்த நூற்றுக்கணக்கான டன்கள் யுரேனியம் கழிவுகளாக கொட்டப்பட்டன. ஆனால் அணுக்கரு பிளவின் கண்டுபிடிப்பால் யுரேனியத்தின் அணுக்கரு ஆற்றல் வெளிப்பட்டது.
கதிர்வீச்சு ஆபத்து விழிப்புணர்வு. ரேடியத்தை பயன்படுத்திய தொழிலாளர்கள், ரேடியம் டாயில்ஸ் பழிவாங்கிய ரேடியம் பெண்கள், ரேடியம் கார்ல்ஸ். கதிர்வீச்சு பாதிப்பால் உயிரிழந்ததும் செயற்கை கதிரியக்க ஐசோடோப்புகள் கோபால்ட் -60 போன்றவை மலிவாக கிடைக்கத் தொடங்கியதும் ரேடியத்தின் வணிகத் தேவையை குறைத்தன. யுரேனியத்திற்கான இராணுவ போட்டி. பிரிட்டன், அமெரிக்கா, ஜெர்மனி ஆகிய நாடுகள் உலகெங்கிலும் உள்ள யுரேனிய படிவுகளை ரகசியமாக கைப்பற்ற போட்டியிட்டன. 4. எட்கர் செங்கியர் மற்றும் மேன்ஹேட்டன் திட்டத்தின் மூலப்பொருள். அணுக்கரு இயற்பியல் வரலாற்றில் மிக முக்கியமான வர்த்தக திருப்புமுனை 1940 இல் நிகழ்ந்தது. நாஜிக்கள் கையில் உலகத்தின் மிகப்பெரிய யுரேனிய படிவு கிடைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த பெல்ஜியத்தின் UMSK நிர்வாக இயக்குனர் எட்கர் செங்கியர் 1940 செப்டம்பரில் 1200 டன் உயர்தர ஷிங்கோலோபே பிட்ச்லெண்ட் தாதை இரகசியமாக மரப்பெட்டிகளில் அடைத்து நியூயார்க்கின் ஸ்டேட்டன் தீவு சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பினார். 1942 இல் அமெரிக்க அரசாங்கம் மேன்ஹேட்டன் திட்டத்தை மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் தொடங்கியபோது அணுவெடிகுண்டு தயாரிப்பிற்கு தேவையான யுரேனியம் உடனடி பயன்பாட்டிற்கு தயாராக நியூயார்க்கில் காத்திருந்தது. ஜெனரல் லெஸ்லி குரோவ்ஸ் இந்த முழு யுரேனிய கையிருப்பையும் அமெரிக்க அரசிற்காக ஒரே நாளில் விலைக்கு வாங்கினார். அமெரிக்காவும் பிரிட்டனும் இணைந்து கம்பைன்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் CDT என்ற அமைப்பை உருவாக்கி உலகின் அனைத்து யுரேனிய மற்றும் தோரியச் சுரங்கங்களையும் வர்த்தக ரீதியாக கட்டுப்படுத்தி பிற நாடுகள் அணு ஆயுதம் தயாரிப்பதைத் தடுக்கும் மூலோபாய கொள்கையை நடைமுறைப்படுத்தின. 5. வர்த்தக மையங்களின் வரலாற்று ஒப்பீட்டு அட்டவணை. ரேடியம் மற்றும் யுரேனிய வர்த்தகத்தின் வரலாற்று பரிணாமம் 1898 முதல் 1945 வரை கூட்டல். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரேடியத்தின் கண்டுபிடிப்பில் தொடங்கி இரண்டாம் உலகப் போரின் அணு ஆயுத போட்டி வரை உலகளாவிய கதிரியக்க கனிம வர்த்தகம் வரலாற்றுச் சிறப்புமிக்க பரிணாமத்தை கண்டது. தொடக்கத்தில் அறிவியல் ஆராய்ச்சிக்கும் மருத்துவ பயன்பாட்டிற்கும் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ரேடியம் பின்னாளில் உலக புவிசார் அரசியலையும் போரியலையும் தீர்மானிக்கும் மாபெரும் யுரேனிய சந்தையாக மாறியது. இவ்வணிக பாதையின் 4 முக்கிய வரலாற்று பகுப்புகளை கீழே விரிவாக காண்போம். 1. அறிவியல் ஆராய்ச்சியும் பிட்ச்லெண்ட் யுகமும் 1898 முதல் 1912 வரை. 1898 இல் மேரி கியூரி மற்றும் பியர் கியூரி தம்பதியர் கதிரியக்கத்தை பிரித்தெடுத்த காலகட்டத்தில் பிட்ச்பிளெண்ட் தாதுவே உலகளாவிய கதிரியக்க வர்த்தகத்தின் முதன்மை மூலப்பொருளாக விளங்கியது. முதன்மை சுரங்க பகுதி ஆஸ்திரோ ஹங்கேரிய பேரரசிற்கு உட்பட்ட ஜசிமோவ் ஜோவாஹிம் ஸ்டேல் பகுதியிலிருந்த சுரங்கங்களே அக்காலகட்டத்தில் பிட்ச்லெண்ட் தாதுவின் முக்கிய ஆதாரமாக இருந்தன. முதன்மை வர்த்தகர் நாடு ஆஸ்திரிய அரசாங்கம் இச்சுரங்கங்களை கட்டுப்படுத்தியதுடன் பிரித்தெடுக்கப்பட்ட தாதுக்களை ஐரோப்பிய ஆய்வகங்களுக்கு விநியோகித்தது. முதன்மை பயன்பாடு இக்காலகட்டத்தில் ரேடியம் மற்றும் யுரேனியம் ஆகியவை முக்கியமாக அடிப்படை அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் தொடக்ககால மருத்துவ சிகிச்சைகளுக்கும் ஆர்லி ரேடியோதெரபி மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. 2. கார்னோடைட் யுகமும் அமெரிக்க வணிக ஆதிக்கமும் 1913 முதல் 1922 வரை. முதலாவது உலகப் போரின் போது ரேடியத்திற்கான தேவை பெருமளவில் அதிகரித்ததைத் தொடர்ந்து வர்த்தக மையம் அமெரிக்காவை நோக்கி நகர்ந்தது. இக்காலகட்டத்தில் கார்னோடைட் சர்னடிடே தாது முக்கிய பங்கு வகித்தது. முதன்மை சுரங்க பகுதி அமெரிக்காவின் கொலராடோ மாநிலத்தில் உள்ள பாரடாக்ஸ் வாலி மற்றும் யூட்டா பகுதிகள் ரேடிய உற்பத்தியின் மையங்களாக மாறின. முதன்மை வர்த்தகர் நாடு அமெரிக்காவின் ஸ்டாண்டார்ட் கெமிக்கல் கம்பெனி எனும் நிறுவனம் இக்காலகட்டத்தில் உலக ரேடிய சந்தையில் வணிக ஆதிக்கம் செலுத்தியது. முதன்மை பயன்பாடு புற்றுநோய்க்கான ரேடிய சிகிச்சை முறைகளுடன் பிராகதெரபி இரவில் ஒளிரும் ரேடியம் சாயம் ரேடியம் பெயிண்ட் தயாரிப்பிலும் இராணுவ கருவிகள் மற்றும் கடிகாரங்களின் எண்களை இருளில் ஒளிரச் செய்யவும் ரேடியம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. 3. காங்கோ பிட்ச்லெண்ட் மற்றும் பெல்ஜிய உலக ஏகபோகம் 1922 முதல் 1938 வரை. 1920 களின் தொடக்கத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தில் கண்டறியப்பட்ட கதிரியக்க படிவுகள் அமெரிக்க நிறுவனங்களின் ஆதிக்கத்தை முற்றிலும் அழித்து உலகளவில் புதிய ஏகபோகத்தை உருவாக்கின. முதன்மை மூலப்பொருள் அமெரிக்க தாதுக்களை விட மிக அதிக அடர்த்தி கொண்ட உயர்தர பிட்ச்லெண்ட் ஹை கிரேட் பிட்ச்பிளெண்ட். முதன்மை சுரங்க பகுதி பெல்ஜிய காங்கோவின் கடங்கா மாகாணத்தில் அமைந்துள்ள ஷிங்கோலோபி சுரங்கம். முதன்மை வர்த்தகர் நாடு பெல்ஜியத்தைச் சேர்ந்த யூனியன் மினியரே டு ஓ கடான்கா UMSK நிறுவனம் உலக ரேடிய சந்தையில் சுமார் 80 விழுக்காடு அதிகமான ஏகபோக உரிமையை கைப்பற்றியது. முதன்மை பயன்பாடு இக்காலகட்டத்தில் ரேடியம் உலகின் மிக விலையுயர்ந்த பொருளாக மாறியது. புற்றுநோய் சிகிச்சையில் பயன்பட்ட ரேடியம் கதிர்வீச்சு சிகிச்சை ரேடியம் தெரபி மற்றும் கதிரியக்க ஆராய்ச்சிக்கு இது முக்கிய மூலப்பொருளாக இருந்தது. 4. யுரேனிய யுகமும் அணு ஆயுத உற்பத்தியும் 1939 முதல் 1945 வரை கூட்டல். 1938 இல் அணுக்கரு பிளவு நியூக்ளியர் ஃபிஷன் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து ரேடியத்திற்கான தேவை சரிந்து கழிவாக கருதப்பட்ட யுரேனியம் உலகின் மிக முக்கியமான மூலோபாய பொருளாக மாறியது.
முதன்மை மூலப்பொருள் அணு உலையிலும் அணு ஆயுதங்களிலும் பயன்படுத்தத்தக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அன்ரிச்ட் யுரேனியம் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட யுரேனிய தாது. முதன்மை சுரங்க பகுதி பெல்ஜிய காங்கோ ஸ்ரிங்கோலோபி மற்றும் கனடாவின் போர்ட் ரேடியம் கிரேட் பேர் லேக் சுரங்கங்கள். முதன்மை வர்த்தகர் நாடு அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் இணைந்து உருவாக்கிய கம்பைன்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் சிடிடி அமைப்பு உலகின் அனைத்து யுரேனிய ஆதாரங்களையும் ரகசியமாக கட்டுப்படுத்தியது. முதன்மை பயன்பாடு இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்காவின் மேன்ஹேட்டன் திட்டம் மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அணு உலைகள் இயக்கம் மற்றும் ஹிரோஷிமா நாகசாகி அணு குண்டுகள் தயாரிப்பிற்கு இத்தாதுக்கள் பயன்படுத்தப்பட்டன. முடிவுரை 1898 இல் ஆய்வகங்களில் சோதிக்கப்பட்ட ஒரு வேதியியல் விசித்திரமாக தொடங்கிய கதிரியக்க கனிம வர்த்தகம் 40 ஆண்டுகளில் உலகின் புவிசார் அரசியலையும் இராணுவ மேலாதிக்கத்தையும் தீர்மானிக்கும் அணு யுகத்தின் அட்டாமிக் ஏஜ் விநியோகச் சங்கிலியாக உருவெடுத்தது. 6. முடிவுரை 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு சுவாரஸ்யமான வேதியியல் விசித்திரமாக தொடங்கப்பட்ட ரேடியம் வர்த்தகம் உலக வரலாற்றிலேயே மிக விலையுயர்ந்த வர்த்தக அமைப்பாக மாறியது. ரேடியத்தை பிரித்தெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட சுரங்க பாதைகளும் சுத்திகரிப்பு நெட்வொர்க்குகளுமே பின்னாளில் அணு யுகத்திற்கான யுரேனிய விநியோகச் சங்கிலியாக யூரேனியம் சப்ளை செயின் உருமாறின. ஒரு காலத்தில் மருத்துவத்திற்கும் ஒளிரும் வண்ணங்களுக்கும் பயன்பட்ட ஒரு கனிமம் 20 ஆண்டுகளில் புவிசார் அரசியல் அதிகாரத்தையும் இராணுவ மேலாதிக்கத்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய மூலோபாயப் பொருளாக மாறியது. தொகுதி 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும். பிரிவு 1.10 கோட்பாட்டு இயற்பியலிலிருந்து ஆயுத சாத்தியக்கூறுகளை நோக்கி நகர்ந்த சிந்தனைகள் ஆய்வறிக்கை. 1. ஆய்வு அறிமுகம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அணு இயற்பியல் என்பது பிரபஞ்சத்தின் நுண் அமைப்பையும் பருப்பொருளின் மாட்ட அடிப்படை விதிகளையும் கண்டறியும் தூய கோட்பாட்டு அறிவியலாகவே பியூர் தியரட்டிக்கல் சயின்ஸ் கருதப்பட்டது. மேக்ஸ் பிளாங்கின் குவாண்டம் கோட்பாடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் நிறை ஆற்றல் சமன்பாடு ஏ=2 நீல்ஸ் போரின் அணு மாதிரி ஆகியவை இயற்கையின் ரகசியங்களை விளக்கும் தத்துவார்த்த மைல்கற்களாகவே பார்க்கப்பட்டன. இருப்பினும் 1930 களின் தொடக்கத்தில் சாட்விக் கண்டறிந்த நியூட்ரானும் 1938ஆம் ஆண்டின் இறுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்கருப்பிளவும் நியூக்ளியர் ஃபிஷன் இக்கோட்பாடுகளை நொடிப்பொழுதில் நடைமுறை பயன்பாட்டிற்கு கொண்டுவந்தன. ஐரோப்பாவில் பாசிசத்தின் எழுச்சியும் இரண்டாம் உலகப் போரின் அச்சுறுத்தலும் இணைந்து கோட்பாட்டு இயற்பியலை உலக வரலாற்றிலேயே மிக அழிவுகரமான ஆயுத சாத்தியக்கூறுகளை நோக்கித் தள்ளின. 2. கோட்பாட்டு அடித்தளம் ஆற்றலின் திறவுகோல் ஏ=2 1905ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் முன்வைத்த சிறப்பு சார்பியல் கோட்பாட்டின் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கிளைச் சமன்பாடான ஏ=2 நிறையும் ஆற்றலும் ஒன்றிற்கு ஒன்று சமமானது என்ற புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தது. ஏ=mc²2 இங்கு c ஒளியின் வேகம் தோராயமாக சமம் 3/8 அடுக்கு வினாடிக்கு மீட்டர் மிகப்பெரிய எண் என்பதால் மிகச்சிறிய அளவு நிறை இழப்பும் பிரம்மாண்டமான ஆற்றலாக மாறும் என்பது கணித ரீதியாக நிறுவப்பட்டது. தொடக்ககால ஐயங்கள் அணுக்கருவிலிருந்து இந்த ஆற்றலை பிரித்தெடுப்பது சாத்தியமற்றது என்றே ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் கருதினர். 1933 வரை எர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் அணுவின் ஆற்றலை மனிதன் பயன்பாட்டிற்காக பிரித்தெடுக்க முடியும் என்று நம்புவது வெற்று பேச்சு மூன்ஷைன் என்றே பகிரங்கமாக கூறினார். 3. சிந்தனை மாற்றத்தின் திருப்புமுனைகள் 1933 முதல் 1939 வரை. கோட்பாட்டிலிருந்து ஆயுதத்தை நோக்கி சிந்தனை நகர்ந்த வரலாற்றுச் சங்கிலியை பின்வரும் கட்டங்களாக பிரிக்கலாம். 1933 லியோ சிலார்டின் சங்கிலி தொடர்வினை கோட்பாடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம். 1938 ஓட்டோ ஹான் மற்றும் லிஸ் மீட்னரின் அணுக்கரு பிளவு நிரூபணம். நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம். 1939 நியூட்ரான் பெருக்கம் மற்றும் நிறை ஆற்றல் கணக்கீடு மெய்ட்னர் மற்றும் ஃப்ரிஷ். நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம். 1939 ஜூன் ஆகஸ்ட் ஐன்ஸ்டீன் சிலார்ட் கடிதம் மற்றும் இராணுவமயமாதல். 1. லியோ சிலார்டின் சங்கிலி தொடர்வினை தரிசனம் 1933 லண்டனில் வீதியை கடக்கும்போது ஹங்கேரிய இயற்பியலாளர் லியோ சிலார்டிற்கு ஒரு சிந்தனை உதித்தது. ஒரு அணுக்கருவை ஒரு நியூட்ரானால் தாக்கி அது பிளவுபடும் போது ஒன்றை விட அதிகமான 2 அல்லது 3 நியூட்ரான்களை வெளித்தள்ளினால் அந்த புதிய நியூட்ரான்கள் அடுத்தடுத்த அணுக்கருக்களை தாக்கி சுயகட்டுப்பாடற்ற சங்கிலி தொடர்வினையை அன்கண்ட்ரோல்ட் செயின் ரியாக்ஷன் உருவாக்கும். இது பிரம்மாண்டமான ஆற்றலை ஒரே நுண்ணொடியில் வெளிப்படுத்தி வெடிப்பொருளாக மாறக்கூடும். சிலார்ட் தனது இந்த சிந்தனைக்கு 1934 இல் காப்புரிமை பேட்டன்ட் பெற்று நாஜிக்களின் கைகளில் இது சிக்கக்கூடாது என்பதற்காக பிரிட்டனின் கடற்படை தலைமையகத்தில் பிரிட்டிஷ் அட்மிரல்டி ரகசியமாக ஒப்படைத்தார். 2. அணுக்கரு பிளவு மற்றும் ஆற்றல் வெளிப்பாடு 1938 முதல் 1939 வரை. 1938 டிசம்பரில் ஓட்டோ ஹானும் ஸ்ட்ராஸ்மேனும் யுரேனியத்தை பிளந்தபோது லிஸ் மீட்னரும் ஓட்டோ ஃபிரிஷும் அதற்கான இயற்பியல் விளக்கத்தை அளித்தனர்.
ஒரு யுரேனியம் -235 அணுக்கரு பிளவுபடும் போது உருவாகும் விளைபொருட்களின் மொத்த நிறை தொடக்க நிறையை விடக் குறைவாக இருந்தது. 0.215 யூ நிறை குறைபாடு மாஸ் டெஃபெக்ட். ஏ சமன் டெல்டா எம்சி கூரை குறி 2 சமன்பாட்டின்படி ஒரு அணுக்கரு பிளவின் போது தோராயமாக சமம் 200 மெகாமின் வோல்ட் ஆற்றல் வெளிப்பட்டது. 1 கிலோ யுரேனியம் -235 பிளவுபட்டால் அது 20,000 டன் TNT வெடிபொருளுக்கு இணையான ஆற்றலை தரும் என்பதை இயற்பியலாளர்கள் உடனடியாக கணக்கிட்டனர். 3. இரண்டாம் உலகப் போரின் தொடக்கமும் ஐன்ஸ்டீன் சிலார்ட் கடிதமும் 1939. 1939 ஆகஸ்டில் நாஜி ஜெர்மனி அணுவெடி குண்டை முதலில் தயாரித்துவிடும் என்ற அச்சத்தில் லியோ சிலார்ட் மற்ற இயற்பியலாளர்களான யூஜின் விக்னர் மற்றும் எட்வர்ட் டெல்லருடன் இணைந்து ஒரு கடிதத்தை தயாரித்தார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதில் கையெழுத்திட்டு அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் ரூஸ்வெல்ட்டிற்கு அனுப்பினார். இக்கடிதமே அமெரிக்க அரசை அணு ஆராய்ச்சியில் தீவிரமாக ஈடுபடச் செய்து பின்னாளில் மேன்ஹேட்டன் திட்டத்திற்கு மான்ஹாட்டன் ப்ராஜெக்ட் வித்திட்டது. 4. முக்கியமான கோட்பாட்டு மைல்கற்கள் முக்கிய நிறை கிரிட்டிகல் மாஸ் கணக்கீடு. ஆயுதச் சாத்தியக்கூறில் மிக முக்கிய கட்டம் என்னவென்றால் எவ்வளவு அளவு யுரேனியம் இருந்தால் வெடிப்பு சாத்தியமாகும் என்பதை துல்லியமாக கணக்கிடுவதாகும். ஆரம்பகால தவறான கணிப்புகள் பல விஞ்ஞானிகள் பல டன்கள் யுரேனியம் தேவைப்படும் என்பதால் அதை விமானத்தில் எடுத்துச் சென்று வீசுவது சாத்தியமில்லை என கருதினர். ஃபிரிஷ் பெயர்ல்ஸ் நினைவறிக்கை ஃப்ரித் பெயர்ல்ஸ் மெமராண்டம் 1940. பிரிட்டனில் இருந்த ஜெர்மன் அகதி விஞ்ஞானிகளான ஓட்டோ ஃபிரிஷ் மற்றும் ரூடால்ஃப் பெயர்ல்ஸ் ஆகியோர் தூய யுரேனியம் -235 கூரைக்குறி 235 யூ பயன்படுத்தப்பட்டால் அதன் முக்கியமான நிறை கிரிட்டிகல் மாஸ் டன்களில் இருக்க வேண்டியதில்லை, வெறும் சில கிலோகிராம்கள் சுமார் 1 முதல் 9 கிலோ இருந்தாலே போதுமானது என்பதை கணித ரீதியாக நிரூபித்தனர். இந்த கணக்கீடுதான் அணுவெடி குண்டு என்பது வெறும் தத்துவார்த்த கற்பனையல்ல, போர்க்களத்தில் பயன்படுத்தக்கூடிய நடைமுறை ஆயுதம் என்பதை உலகிற்கு உறுதிப்படுத்தியது. 5. கோட்பாட்டிலிருந்து ஆயுதத்திற்கு கருத்துருக்களின் மாற்றம். கோட்பாட்டு இயற்பியலிலிருந்து அணு ஆயுத கருத்துருக்களாக உருமாறிய சிந்தனைகள். 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இயற்கையின் நுண் அமைப்பை புரிந்து கொள்ள உருவாக்கப்பட்ட தூய கோட்பாட்டு இயற்பியல் தியரட்டிகல் பிசிக்ஸ் 1930 களின் இறுதியில் இரண்டாம் உலகப் போரின் அச்சுறுத்தலால் அணு ஆயுதங்களை உருவாக்கும் உத்திசார் சிந்தனைகளாக திசைமாறியது. அறிவியல் கோட்பாடுகள் எவ்வாறு நடைமுறை போரியல் பயன்பாடுகளாக உருமாறின என்பதை பற்றிய விரிவான பகுப்பாய்வு கீழே தரப்பட்டுள்ளது. 1. நிறை ஆற்றல் சமநிலை ஏ சமன் மோ கூரை குறி 2. கோட்பாட்டு அடித்தளம் 1905ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தனது சிறப்புச் சார்பியல் கோட்பாட்டின் மூலம் நிறை மற்றும் ஆற்றல் ஆகிய இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்ற புரட்சிகர சமன்பாட்டை ஏ சமன் மோ கூரை குறி 2 முன்வைத்தார். ஆயுத பயன்பாட்டிற்கான சிந்தனை மாற்றம் 1938 இல் அணுக்கரு பிளவு கண்டறியப்பட்டபோது பிளவுக்கு பிந்தைய விளைபொருட்களின் நிறை தொடக்க நிறையை விடக் குறைவாக இருப்பது மாஸ் டெஃபெக்ட் நிறை குறைபாடு கண்டறியப்பட்டது. இச்சிறிய நிறை இழப்பானது ஏ சமன் மோ கூரை குறி 2 சமன்பாட்டின்படி அதிவேகத்தில் பிரம்மாண்டமான வெப்ப மற்றும் வெடிப்பு ஆற்றலாக மாறும் என்பது உணரப்பட்டது. இதுவே அணுகுண்டின் அழிவு சக்திக்கு முதன்மை ஆதாரமாக அமைந்தது. 2. நியூட்ரான்களின் உமிழ்வு நியூட்ரான் எமிஷன். கோட்பாட்டு அடித்தளம் 1932 இல் ஜேம்ஸ் சாட்விக் மின்சுமையற்ற நியூட்ரானை கண்டறிந்தார். தொடர்ந்து ஒரு யுரேனியம் அணுக்கரு நியூட்ரானால் தாக்கப்பட்டு பிளவுபடும் போது அது கூடுதல் நியூட்ரான்களை வெளித்தள்ளுகிறது என்பது சோதனைகள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. ஆயுத பயன்பாட்டிற்கான சிந்தனை மாற்றம் 1933 இல் லியோ சிலார்ட் இக்கருத்தாக்கத்தை ஆயுத கோணத்தில் அணுகினார். வெளிவரும் புதிய நியூட்ரான்கள் அடுத்தடுத்த அணுக்கருக்களை தாக்கி மைக்ரோ வினாடிகளுக்குள் சுயகட்டுப்பாடற்ற சங்கிலி தொடர்வினையை அன்கண்ட்ரோல்ட் செயின் ரியாக்ஷன் உருவாக்கும் என்றும் அது ஒரே கணத்தில் கட்டுப்படுத்த முடியாத மாபெரும் வெடிப்பை ஏற்படுத்தும் என்றும் கணித ரீதியாக நிறுவப்பட்டது. 3. கதிரியக்கச் சிதைவு மற்றும் அரைவாழ்வு ரேடியோ ஆக்டிவ் டக்கே மற்றும் ஹாஃப் லைஃப். கோட்பாட்டு அடித்தளம் கதிரியக்க தனிமங்கள் தன்னிச்சையாக கதிர்களை உமிழ்ந்து வேறு தனிமங்களாக மாறுகின்றன என்பதும் ஒவ்வொரு ஐசோடோப்பிற்கும் குறிப்பிட்ட அரைவாழ்வு காலம் ஹாஃப் லைஃப் உண்டு என்பதும் அணு இயற்பியலின் அடிப்படை விதியாகும். ஆயுத பயன்பாட்டிற்கான சிந்தனை மாற்றம் இக்கோட்பாடு அணு ஆயுத பொருட்களான யுரேனியம் -235 மற்றும் புளுட்டோனியம் -239 ஆகியவற்றின் சேமிப்பு மற்றும் நிலைப்புத்தன்மையை தீர்மானிக்க பயன்பட்டது. மேலும் வெடிப்பிற்கு பிறகு வளிமண்டலத்தில் பரவும் கதிரியக்க பொழிவு ரேடியோ ஆக்டிவ் ஃபால்அவுட் எவ்வளவு காலம் ஆபத்தானது என்பதையும் அதன் மூலம் ஏற்படும் நீண்டகால பாதிப்புகளையும் திட்டமிட இக்கோட்பாடே அடிப்படையாக அமைந்தது. 4. ரிட்பெர்க் போர் அணு மாதிரி ரிட்பர்க் வா அட்டாமிக் மாடல். கோட்பாட்டு அடித்தளம் நீல்ஸ் போர் மற்றும் ரிட்பெர்க் ஆகியோரின் அணு மாதிரிகள் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பையும் ஐசோடோப்புகளுக்கு இடையிலான நிறை மற்றும் நிறமாலை வேறுபாடுகளையும் ஐசோடோபிக் ஷிஃப்ட் தத்துவார்த்தமாக விளக்கின. ஆயுத பயன்பாட்டிற்கான சிந்தனை மாற்றம் இயற்கையில் கிடைக்கும் யுரேனியத்தில் 0.7 விழுக்காடு மட்டுமே பிளவுபடும் யுரேனியம் -235 ஆகும்.
இதிலிருந்து ஆயுதத்திற்கு தேவையான தூய U-235 ஐசோடோப்பை பிரித்தெடுக்க ஐசோடோப் செப்பரேஷன் வேதியியல் முறைகள் பயன்படாது என்பதால் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் வாயு பரவல் காசியஸ் டஃப்யூஷன் மற்றும் மின்காந்த பிரிப்பு எலக்ட்ரோமாக்னெட்டிக் செப்பரேஷன் ஆகிய தொழில்நுட்பங்கள் உருவாக்கப்பட்டு அணு ஆயுதப் பொருட்கள் செறிவூட்டப்பட்டன. முடிவுரை தூய அறிவியலாக தொடங்கி மனிதகுலத்தின் அறிவை விரிவுபடுத்திய இயற்பியல் சமன்பாடுகள் புவிசார் அரசியல் நெருக்கடியால் சில பத்தாண்டுகளிலேயே பேரழிவு ஆயுதங்களை வடிவமைப்பதற்கான வழிகாட்டிகளாக மாறின. கோட்பாட்டு தாளில் எழுதப்பட்ட கணித மாதிரிகளே பின்னாளில் மேன்ஹேட்டன் திட்டத்தின் மூலம் நடைமுறை போராயுதங்களாக உருவெடுத்தன. 6. முடிவுரை 1930 களின் இறுதியில் மனிதகுலத்தின் அறிவை விரிவுபடுத்திய கோட்பாட்டு இயற்பியல் புவிசார் அரசியல் சூழல்கள் மற்றும் போர் பயத்தின் காரணமாக தன் திசையை மாற்றிக்கொண்டது. நீல்ஸ் போர் ஒருமுறை குறிப்பிட்டது போல இயற்கையின் ஆழமான ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ளும்போது அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதா அல்லது அழிவிற்கு பயன்படுத்துவதா என்பதை தீர்மானிக்கும் பொறுப்பு மனித சமூகத்திடமே ஒப்படைக்கப்படுகிறது. கோட்பாட்டு சமன்பாடுகளாக தாளில் எழுதப்பட்ட கருத்துக்கள் சில ஆண்டுகளிலேயே ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் அணு மேகங்களாக உருவெடுத்தது மனித வரலாற்றின் மிக முக்கியமான திருப்புமுனையாகும். தொகுதி 1 அணு இயற்பியலின் தொடக்கமும் உலகளாவிய அறிவியல் புரட்சியும் முழுமையான ஆய்வுத் தொகுப்பு. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தொடங்கி 1939ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டம் பிரபஞ்சத்தின் அடிப்படை அமைப்பை பற்றிய மனிதகுலத்தின் புரிதலை முற்றிலும் மாற்றியமைத்தது. தூய அறிவியலாக தொடங்கிய அணு இயற்பியல் வெறும் 40 ஆண்டுகளில் உலக அரசியலையும் போரியலையும் தீர்மானிக்கும் மாபெரும் சக்தியாக உருவெடுத்த வரலாற்று பயணத்தின் 10 பிரிவுகளின் சுருக்கம் கீழே தொகுக்கப்பட்டுள்ளது. 1. அறிவியல் மைல்கற்கள் மற்றும் முக்கிய இயற்பியலாளர்கள். அணு இயற்பியலின் வரலாற்று மைல்கற்களும் அறிவியல் புரட்சியும் 1897 முதல் 1938 வரை. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அணு என்பது பிளக்க முடியாத மிகச்சிறிய துகள் என்ற வரையறையே அறிவியல் உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் 1897 முதல் 1938 வரையிலான வெறும் 40 ஆண்டுகளில் நிகழ்ந்த தொடர்ச்சியான அறிவியல் கண்டுபிடிப்புகள் பருப்பொருளின் மாட்ட நுண்ணமைப்பை அவிழ்த்தெறிந்து அணு யுகத்திற்கு அட்டாமிக் ஏஜ் வழிவகுத்தன. இக்காலகட்டத்தின் 5 முக்கிய இயற்பியல் திருப்புமுனைகளை விரிவாக கீழே காண்போம். 1. எலக்ட்ரான் மற்றும் அணுக்கரு கண்டுபிடிப்பு பிரிவு 1.1 மற்றும் 1.2. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை ஜான் டால்டனின் அணுவை மேலும் பிளக்க முடியாது என்ற கோட்பாடே நிலவி வந்தது. இக்கோட்பாட்டை உடைத்தெறிந்த இரு மாபெரும் கண்டுபிடிப்புகள். எலக்ட்ரான் கண்டுபிடிப்பு 1897 இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஜே தாம்சன் எதிர்மின் கதிர்கள் காதோட் ரேஸ் பற்றிய சோதனைகளை மேற்கொண்டார். அதன் மூலம் அணுவினுள் எதிர்மின் சுமை கொண்ட அணுவை விட மிக குறைந்த நிறையுடைய எலக்ட்ரான் எனும் அடிப்படை துகள் இருப்பதை நிரூபித்தார். அணுக்கரு கண்டுபிடிப்பு 1911 ஆர்னஸ்ட் ரதர்ஃபோர்ட் தனது புகழ்பெற்ற தங்க தகடு சோதனை கோல் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ஆல்ஃபா துகள்களை மோதவிட்டார். பெரும்பான்மையான துகள்கள் ஊடுருவிச் சென்றாலும் சில துகள்கள் பெருமளவு கோணத்தில் விலகித் திரும்புவதை கண்டறிந்தார். இதிலிருந்து அணுவின் மையத்தில் அதன் பெரும்பாலான நிறையும் நேர்மின் சுமையும் செறிந்த அணுக்கரு நியூக்ளியஸ் அமைந்திருப்பதை நிறுவினார். அறிவியல் தாக்கம் இக்கண்டுபிடிப்புகள் அணு என்பது திடமான துகளல்ல, மாறாக மையத்தில் அணுக்கருவும் அதைச் சுற்றி பெருமளவு வெற்றிடத்தில் எலக்ட்ரான்களும் இயங்கும் ஒரு கோள் மாதிரி பிளானடரி மாடல் அமைப்பை கொண்டது என்பதை உலகிற்கு உணர்த்தின. 2. குவாண்டம் கோட்பாடும் போர் அணு மாதிரியும் பிரிவு 1.3 மற்றும் 1.4. ரதர்ஃபோர்டின் அணு மாதிரியில் ஒரு பெரிய தத்துவார்த்த சிக்கல் இருந்தது. செவ்வியல் மின்காந்தவியலின் கிளாசிக்கல் எலக்ட்ரோடைனாமிக்ஸ் படி அணுக்கருவைச் சுற்றி இயங்கும் எலக்ட்ரான் தொடர்ந்து ஆற்றலை கதிர்வீச்சாக வெளிப்படுத்தி இறுதியில் அணுக்கருவினுள் விழுந்து அழிய வேண்டும். ஆனால் அணுக்கள் நிலைப்புத்தன்மையுடன் இருந்தன. குவாண்டம் அடித்தளம் மார்க்ஸ் பிளாங்க் 1900 ஆற்றல் தொடர்ச்சியாக இல்லாமல் குவாண்டா எனும் சிறு பாக்கெட்டுகளாகவே உமிழப்படுகிறது என்ற கருத்தையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 1905 ஒளிமின் விளைவு போட்டோ எலக்ட்ரிக் அஃபெக்ட் மூலம் ஒளியின் துகள் தன்மையையும் முன்வைத்தனர். நீல்ஸ் போரின் அணு மாதிரி 1913 டென்மார்க் இயற்பியலாளர் நீல்ஸ் போர் இக்குவாண்டம் கருத்துக்களை அணு அமைப்பிற்கு பயன்படுத்தினார். எலக்ட்ரான்கள் குறிப்பிட்ட அனுமதிக்கப்பட்ட வட்டப்பாதைகளில் குவாண்டைஸ்ட் ஓபர்ட்ஸ் மட்டுமே சுற்றி வருகின்றன என்றும் அப்பாதைகளில் இருக்கும் வரை அவை ஆற்றலை இழப்பதில்லை என்றும் விளக்கினார். அறிவியல் தாக்கம் செவ்வியல் இயற்பியலின் வரம்புகளைத் தாண்டி குவாண்டம் இயற்பியல் அடிப்படையில் அணுவின் நிலைப்புத்தன்மையையும் ஹைட்ரஜன் அணு உமிழும் நிறமாலையையும் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் போர் மாதிரி வெற்றிகரமாக விளக்கி காட்டியது. 3. நியூட்ரானின் கண்டுபிடிப்பு அணுக்கருவின் திறவுகோல் பிரிவு 1.5. 1930 வரை அணுக்கரு என்பது புரோட்டான்களாலும் எலக்ட்ரான்களாலும் ஆனது என்றே கருதப்பட்டது. ஆனால் இது அணுக்கருவின் நிறைக்கும் மின்சுமைக்கும் இடையிலான முரண்பாட்டை முழுமையாக விளக்கவில்லை.
ஜேம்ஸ் சாட்விக்கின் சாதனை 1932 பெரிலியம் தனிமத்தை ஆல்ஃபா துகள்களால் தாக்கியபோது அதிக ஊடுருவல் திறன் கொண்ட கதிர்கள் வெளிப்படுவதை ஜேம்ஸ் சாட்வக் அவதானித்தார். அக்கதிர்கள் புரோட்டானுக்கு இணையான நிறையும் மின்சுமையற்ற தன்மையும் கொண்ட துகள்களால் ஆனவை என்பதை நிரூபித்து அதற்கு நியூட்ரான் என பெயரிட்டார். அறிவியல் தாக்கம் நேர்மின்சுமை கொண்ட புரோட்டான்களை கொண்டு அணுக்கருவை தாக்கும் போது விசை விலக்கம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரபல்ஷன் ஏற்படும். ஆனால் நியூட்ரான் மின்சுமையற்றது என்பதால் எந்தவித தடங்கலுமின்றி அணுக்கருவினுள் ஊடுருவ முடிந்தது. இக்கண்டுபிடிப்பு அணுக்கரு உருமாற்ற சோதனைகளுக்கும் பின்னாளில் அணுக்கரு பிளவிற்கும் முதன்மை திறவுகோலாக அமைந்தது. 4. செயற்கை கதிரியக்கம் மற்றும் மருத்துவ புரட்சி பிரிவு 1.6 1930 கள் வரை யூரேனியம், தோரியம், ரேடியம் போன்ற இயற்கையில் கிடைக்கும் சில குறிப்பிட்ட கனமான தனிமங்கள் மட்டுமே கதிரியக்க பண்பை கொண்டிருப்பதாக நம்பப்பட்டது. ஜோலியோட் கியூரி தம்பதியரின் கண்டுபிடிப்பு 1934 மேரி கியூரியின் மகளான ஐரீன் ஜோலியட் கியூரி மற்றும் அவரது கணவர் ஃப்ரெடரிக் ஜோலியட் ஆகியோர் அலுமினிய தகட்டை ஆல்ஃபா துகள்களால் தாக்கியபோது தாக்குதல் நிறுத்தப்பட்ட பிறகும் அலுமினியம் தொடர்ந்து கதிரியக்கத்தை வெளிப்படுத்துவதை கண்டறிந்தனர். செயற்கை ஐசோடோப்புகள் நிலையான அலுமினியம் அணுக்கரு கதிரியக்க பாஸ்பரஸ் -30 ஆக மாறியதே இதற்கு காரணம் ஆகும். அறிவியல் தாக்கம் ஆய்வகத்தில் நிலையான தனிமங்களை செயற்கையான கதிரியக்க ஐசோடோப்புகளாக ரேடியோஐசோடோப்ஸ் மாற்ற முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டது. இக்கண்டுபிடிப்பு வேதியியல், உயிரியல் மற்றும் குறிப்பாக புற்றுநோய் சிகிச்சை மற்றும் உடலியக்க நோயறிதலுக்கு பயன்படும் அணு மருத்துவத் துறைக்கு நியூக்ளியர் மெடிசன் அடித்தளமிட்டது. 5. அணுக்கரு பிளவு அணு ஆற்றலின் வெளிப்பாடு பிரிவு 1.7 அணு இயற்பியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமானதும் உலக வரலாற்றை திசைமாற்றியதுமான கண்டுபிடிப்பு 1938 இல் நிகழ்ந்தது. வேதியியல் பரிசோதனை ஜெர்மனியின் பெர்லினில் ஓட்டோஹான் மற்றும் ஃபிரிட்ஸ் ஸ்ட்ராஸ்மன் ஆகியோர் யுரேனியத்தை நியூட்ரான்களால் தாக்கியபோது விளைபொருளாக யுரேனியத்தை விட பாதி எடை கொண்ட பேரியம் உருவாவதைக் கண்டறிந்தனர். இயற்பியல் விளக்கம் ஸ்வீடனில் அகதியாக வாழ்ந்த லீஸ் மெய்ட்னர் மற்றும் அவரது மருமகன் ஓட்டோ ஃப்ரிஷ் ஆகியோர் இதற்கு சரியான இயற்பியல் விளக்கம் அளித்தனர். யுரேனியம் அணுக்கரு நியூட்ரானை உறிஞ்சி இரண்டாக பிளவுபடுகிறது. நியூக்ளியர் ஃபிஷன் என்றும் பிளவுக்கு பின் உருவாகும் நிறை குறைபாடானது மாஸ் டெஃபெக்ட் ஐன்ஸ்டீனின் E=μ கூறை குறி 2 சமன்பாட்டின்படி அப்ரோக்ஸ் 200 டெக்ஸ்ட் மெவ் பிரம்மாண்ட ஆற்றலாக வெளிப்படுகிறது என்பதையும் கணித ரீதியாக நிரூபித்தனர். அறிவியல் தாக்கம் கோட்பாட்டு ஆய்வகங்களுக்குள் அடைபெற்றிருந்த அணு இயற்பியல் பிரபஞ்சத்தின் மாபெரும் ஆற்றலை மனிதன் கையாளக்கூடிய நடைமுறை தொழில்நுட்பமாக மாறியது. இதுவே பின்னாளில் அணு உலைகள் இயக்கம் மற்றும் அணு ஆயுதங்களின் உற்பத்திக்கு வித்திட்டது. முடிவுரை 1897 இல் எலக்ட்ரானின் கண்டுபிடிப்பில் தொடங்கி 1938 இல் அணுக்கரு பிளவு கண்டறியப்பட்டது வரையிலான இந்த அறிவியல் பயணம் இயற்கை விதிகளைப் பற்றிய மனிதகுலத்தின் புரிதலை ஆழப்படுத்தியது. தூய அறிவியலாக தொடங்கிய இப்புரட்சி 2ஆம் உலகப் போரின் தொடக்கத்தில் புவிசார் அரசியல் அதிகாரத்தையும் உலக இராணுவச் சமநிலையையும் தீர்மானிக்கும் முதன்மை காரணியாக உருவெடுத்தது. 2. கோட்பாடுகள் விரிவடைதல் ஐரோப்பிய இயற்பியலாளர்களின் பங்களிப்பு பிரிவு 1.4 தொடர்ச்சி நீல்ஸ் போரின் மாதிரியைத் தொடர்ந்து அணு இயற்பியல் பல ஐரோப்பிய அறிஞர்களால் மெருகேற்றப்பட்டது. அர்னால்டு சோமர்ஃபெல்டு ஜெர்மனி வட்டப்பாதைகளுக்கு பதிலாக நீள்வட்டப் பாதைகளை அலிபெகல் ஒபட்ஸ் அறிமுகப்படுத்தினார். லூயிஸ் டி பிராய் பிரான்ஸ் பருப்பொருள்களின் அலை துகள் இருமை தன்மையை வேவ் பாடகல் டியூவாலிட்டி முன்வைத்தார். வெர்னர் ஹைசன்பெர்க் மற்றும் எர்வின் ஷ்ரோடிங்கர் நிச்சயமற்ற தன்மை கோட்பாடு மற்றும் அலை சமன்பாட்டை உருவாக்கி எலக்ட்ரான் மேக கருத்தாக்கத்தின் மூலம் குவாண்டம் இயந்திரவியலுக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் அடித்தளமிட்டனர். 3. அரசியல் வர்த்தகம் மற்றும் இராணுவமயமாதல் பிரிவுகள் 1.8 1.10 அறிவியல் சோதனை கூடங்களுக்குள் நடந்த கண்டுபிடிப்புகள் எவ்வாறு புவிசார் அரசியலாக மாறின என்பதை இறுதிப் பிரிவுகள் விளக்குகின்றன. அறிவு பகிர்வும் இரகசிய காப்பும் பிரிவு 1.8 1930 கள் வரை சர்வதேச மாநாடுகள் சோல்வே கான்ஃபரன்சஸ் மற்றும் இதழ்கள் மூலம் தடையின்றி பகிரப்பட்ட அறிவியல் தகவல்கள் நாஜி ஜெர்மனியின் எழுச்சியாலும் அணு ஆயுத பீதியாலும் அரசுகளின் கட்டுப்பாட்டிற்குள் சென்சர்ஷிப் மற்றும் மிலிட்டரி சீக்ரசி சென்றன. ரேடியம் மற்றும் யுரேனியம் வர்த்தகம் பிரிவு 1.9 மருத்துவ பயன்பாட்டிற்காக உலகளாவிய ஏகபோகமாக விளங்கிய ரேடியம் சந்தை ஆஸ்திரியா, அமெரிக்கா, பெல்ஜிய காங்கோ அணுக்கரு பிளவின் கண்டுபிடிப்பிற்கு பின் யுரேனியத்திற்கான இராணுவ போட்டியாக மாறியது. எட்கர் செங்கியர் பெல்ஜிய காங்கோவிலிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பிய யுரேனியம் தாது மேன்ஹேட்டன் திட்டத்தின் மூலதனமாக அமைந்தது. ஆயுத சாத்தியக்கூறுகள் பிரிவு 1.10 1933 இல் லியோ சிலார்ட் முன்வைத்த சங்கிலி தொடர்வினை சேன் ரியாக்ஷன் கோட்பாடும் 1940 இல் ஓட்டோ ஃபிரிஷ் மற்றும் பெயர்ல்ஸ் கணக்கிட்ட முக்கிய நிறை கிரிட்டிகல் மாஸ் சில கிலோகிராம்கள் போதும் கோட்பாடும் இணைந்து அணு ஆற்றலை ஒரு நடைமுறை போர் ஆயுதமாக மாற்றின. தொகுப்புரை
தொகுதி 1 இன் பயணம் மனிதன் பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய துகளான எலக்ட்ரானை கண்டுபிடித்ததில் தொடங்கி அணுக்கருவை பிளந்து பிரம்மாண்டமான ஆற்றலை வெளிக்கொணர்ந்தது வரை நீள்கிறது. அறிவார்வத்தின் உந்துதலால் திறந்த மனதுடன் தொடங்கப்பட்ட இந்த அறிவியல் புரட்சி 1939ஆம் ஆண்டின் இறுதியில் இரண்டாம் உலகப் போரின் கருமேகங்கள் சூழ்ந்தபோது மனித குலத்தை அழிக்கும் வல்லமை கொண்ட ரகசிய அணு ஆயுத பந்தயமாக திசைமாறியது.